மாப்பிள்ளை எலெக்ஷன்ல ஜெயிச்சா கூட நான் இவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். அதை விட நாங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். என்ன பாரதி பாக்குற? உன் கூட்டுக்காரியும் உனக்கு போட்டியா வந்துட்டா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. பாரதி, ஆண்டாள் உண்டாயிருக்கா. அம்மா, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா பாரதி, இப்பதான் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க. நினைச்சிட்டே இருந்தேன். காலையில இருந்து எல்லாமே நல்லதாவே நடந்துட்டு இருக்கு. வேற என்ன நல்லது நடந்தது பாரதி? அம்மா, நாங்க வந்துட்டோம். ஓ, இதுதான் அந்த இன்னொரு நல்ல செய்தியா? அம்மா, அப்பாவும் நானும் ஏபிசி ஜூஸ் குடிச்சோம். அது ரொம்ப ஹெல்த்தியா. என்னடா மெட்ராஸ்காரா, கோபமெல்லாம் போயிடுச்சா? இப்பதான் அது உன் முகத்தை பார்க்கவே நல்லா இருக்கு. பாவம் தமிழ், நீங்க இருந்து போனதுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலோ அதை விட நீ பேசாதப்போதான் ரொம்ப கஷ்டப்பட்டா. பெரியவங்க செய்யற தப்புக்கு பாவம் குழந்தைங்க என்னமா பண்ணும்? ஏண்டா, அதெல்லாம் சரிதான். என்னமோ உங்க அம்மா வராம பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்த. இப்ப என்ன திடீர்னு சூதி உதிக்கிற மாதிரி உதிச்சிருக்க? அம்மா வராம பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா அம்மாவே பேச சொன்னதுக்கு அப்புறம் எப்படி பாட்டி பேசாம இருக்க முடியும்? என்ன அதை சொல்ற? உங்க அம்மா சொன்னாங்களா? அப்போ உங்க அம்மா வந்துட்டாங்களா? நேர்ல இன்னும் வரல பாட்டி, கனவுல வந்தாங்க. அவங்க என் கனவுல வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தமிழை கஷ்டப்படுத்துறது அவங்களுக்கே கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம அவங்க எங்கேயும் போகல, என் கூடவே தான் இருக்கேன்னு சொன்னாங்க. அம்மாவே சொன்னதுக்கு அப்புறம் இவங்களை நான் கஷ்டப்படுத்துறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு தோணுச்சு. அம்மாவும் வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. எப்படியோ ஆதி, உனக்கு இங்க நல்லது நடந்த மாதிரி அங்க மாப்பிள்ளைக்கும் நல்லது நடந்துருச்சு. என்ன ஆதி பாக்குற? மாப்பிள்ளை அப்பாவாக போறாரு. அப்படியா? இவ்வளவு பெரிய விஷயத்த இன்னும் இவன் என்கிட்ட சொல்லாம இருக்கான். மாப்பிள்ளை ஆண்டாள் கிட்டதான் பேசிட்டு இருக்காரு. வந்து உன்கிட்டதான் முதல்ல சொல்லுவாரு. இப்ப என்ன? நான் மயங்கி விழுந்தேன், டாக்டர் வந்தாங்க, நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதானே? நீ எதுக்கு இங்க நிக்கிற? கிளம்பு. உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், கிளம்பு. உன்னை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இங்க இருந்து போவேன்? என் வாழ்க்கையில நீ வந்ததே இவ்வளவு நாள் நான் நம்ப முடியாம இருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஒரு குழந்தை வர, அதான் இப்போ என்ன பண்றது என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடே. டாக்டர் இது சொல்லிட்டு போனதுலேருந்து எனக்கு கால் தரையில் இருந்தது பறக்கிற மாதிரி தாண்டி இருக்கு. உடம்பு தாண்டி இங்கே இருக்கு, நினப்பு வேற எங்கேயும் இருக்கு. ஏதோ ஒரு சந்தோஷம், அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலானோ. நீ என்னடானே இப்படி பேசிட்டு இருக்கிற என்கிட்ட? ஏன் உனக்கு சந்தோஷம் இல்லையா? போதட்டே, எதுக்கு இப்படி வீம்பு? எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாண்டி நம்ம. அப்போ என் அப்பாவை ஜெயில போடணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தீங்கல்ல, அதை என்ன பண்றது? எங்க அப்பா உங்களுக்கும் உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கும் பயந்துட்டு தலைமறைவா இருக்காரு. அவரை விட்டு போயிடலாமா? என்ன நீ அதேவே பேசிட்டு இருக்க? அந்த ஆள் தப்பு பண்ணியிருக்கான், அதுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ கிடைக்கும் தானே. அதையும் நம்ம வாழ்க்கையை எதுக்கு நீ ஒன்னா போட்டு குழப்பிட்டு இருக்க? வாழ்க்கையா? எனக்கு என் அப்பா இல்லாம வாழ்க்கையே இல்லை. முதல்ல எனக்கு என் அப்பா தான், அதுக்கப்புறம் தான் நீ, அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தையும் கூட. இந்தாரு, உனக்கு நீ உங்க அப்பா மேல பாசம் வைக்காதுன்னு நான் சொல்றேன். அதுக்கு நீ அந்த ஆள் பண்றது எல்லாத்தையும் நியாயப்படுத்திட்டு இருக்காது. அவர் தப்பே செய்யலன்னு சொல்றேன், அப்புறம் என்ன நியாயம் வேண்டி கிடக்கு? ஏண்டி நீ உண்மையாவே படிச்சு
ஏன்டி ஸ்கூலுக்கு போயிருக்கே இல்லையா? ஏன்டி இப்படி முட்டாளா இருக்கிற? ஏன்டி இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த விஷயத்தை? அது சரியா கூட இருக்க வேண்டாண்டி. அது சரியா இல்லையான்னு யோசிச்சு கூட பார்க்க மாட்டியா நீ? கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி எந்த பக்கமே பார்க்காம நேராவே ஓடிட்டு இருந்தா என்ன அர்த்தம் வேண்டாமா? இதே மாதிரி யாராச்சும் என்ன வந்து சொல்லியிருந்தா கண்டிப்பா என்ன சந்தேகப்பட்டு பார்த்திருப்பியா இல்லையா நீ? அந்த சந்தேகம் ஏன்டி உங்க அப்பா மேல உனக்கு வர மாட்டேங்குது? உனக்கும் என் அப்பாக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. என்ன ஏன்டி இப்படி படுத்திட்டு இருக்கிற? என்ன நான் கத்தக்கூடாதுன்னு சரி, உங்க அப்பா உத்தம புருஷனே வச்சுக்க. அந்த ஆள் போட்டோவை நடு வீட்டுல வச்சு கும்பிடு, இல்ல சிலையே வச்சுட்டு கும்பிடு. நான் வந்ததை சொல்லி முடிச்சு போயிடுறேன். ஆண்டாள், எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் இல்லாம இருக்க முடியாதுன்னு நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியும். இப்ப நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது.